வந்து அரிசி பை, அரிசி மூட்டை, வந்து வேஸ்ட் டப்பு. சரியா? ஓகேவா? என் பொண்ணோட பால் அங்கே இருக்கட்டும். சேர் வாங்கணும், பாப்பா உடச்சிட்டான். சும்மா வேஸ்ட் லக்கேஜ், இதெல்லாம் வேஸ்ட் திங்ஸு இருக்கட்டும். இங்கே இருக்கிற எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அவுட் சைடில் போட்டு வந்துடலாம். பண்ணணும். அடியிலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? அடியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டைம் அந்த கார்னர் கூட்டி எடுத்தோம். இந்த கார்னர் இந்த 4 எட்ஜையும் நல்லா கூட்டிக்குவோம். அந்த பூச்சி பூண்டெல்லாம் பிடிச்சிருக்கோம். ரொம்ப நாள் கூட்டலன்னு போது இந்த மாதிரி இந்த பூச்சி பூண்டெல்லாம் பிடிச்சிரும். பூச்சிலாம் பிடிச்சின்னா இந்த 8 கால் பூச்சி வந்து வீட்டுக்குள்ளே தங்கிடும். அப்புறம் இங்கே வந்து எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும், ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பாம்பு, பல்லி, இந்த விச ஜந்துக்கள்லாம் எதுவும் இல்லை. மீறி போனால் மண்புழு வரும் மலைக்கு. சரிங்களா? அவ்வளோதான், மண்புழு வரும். எலி கலாட்டாக இருக்கும் வீட்டுக்குள்ளே. நம்ம வீட்டுக்குள்ளே இல்லை, மேக்ஸிமம் யூஸ் பண்ணாத வீட்டுக்குள்ளே மோஸ்ட்லி எலிங்க கலாட்டா பண்ணும். பாருங்கள், கேரம் போர்டு என் பொண்ணுங்க வந்து லாக்டவுன் டைமில் யூஸ் பண்ணது. இப்போ ஸ்கூல் போகிறதுனால பிஸி ஆகிட்டுனா யூஸ் பண்ணுறது இல்லை. என் பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க, யாராவது கேட்டால் கொடுத்துடலாம் டேடின்னு. இந்த ஸ்கூல் முத படித்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணிடலான்னு வச்சுருக்குறோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்காக கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துடலான்னு வச்சுருக்குறோம். அவ்வளோதான், பாருங்கள், கூட்டி முடிச்சாச்சுங்க. க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. பாருங்கள், கட்டில் கடியிலேருந்து கம்ப்ளீட்டாக கூட்டி கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்குறோம். ஒன்றும் இல்லைங்க, 1 மந்த் இல்லை 15 days இல்லை 25 days தான் ஆகிருக்கும். அதுக்கே இவ்வளோ வேஸ்டேஜ் டஸ்ட்டு சேர்ந்துருக்குது. சரிங்களா? நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது.